நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உச்சம் பெற்றிருப்போம், முன்னுக்கு வந்திருப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விதமான காரணம் நம்ம மனைவியோ, இல்லை நம்ம அப்பாவோ, அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தாவோ, யாரோ ஒருத்தர் தான் காரணமாக இருந்திருக்க முடியும். பெரும்பாலான பேருக்கு எல்லாருமே நானே முன்னுக்கு வந்தேன், நானே முன்னுக்கு வந்தேன் பெரும்பாலும் அப்படி சொல்ல முடியாது. ஏன் யாரோ ஒருத்தர் முகம் தெரியாத குருநாதர் கூட உங்களுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். தனக்குத்தான திறமை பெரும்பாலான பேருக்கு இருக்காதுங்க. அதனால் நம்ம ஒரு உதாரணத்தை சொல்ல போனோம்னா, நம்ம வீடு கட்டியிருப்பாங்க. 40, 50 வருஷம் இருக்கும். ஏன் 70, 80 வருஷம் பெரிய மிகப்பெரிய கம்பீரமாக நம்ம தாத்தா கட்டியிருப்பார், நம்ம அப்பா கட்டியிருப்பார். எங்கள் வீடை பாருங்க கம்பீரமாக நிற்கிது நம்ம சொல்லணும். ஆனால் இது சங்கர் சிமெண்ட்டில் கட்டினது, இது கோரமண்டல் சிமெண்ட்டில் கட்டது நம்ம சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த தாத்தாவோ, அம்மாவோ, அப்பாவோ யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களோட தூணாக தான் நம்ம முன்னுக்கு வந்திருப்போம். அதனால் நமக்கு இருக்கிற திறமைகளை மறைக்கிறதுக்காகவும், நமக்கு இருக்கிற ஒரு விதமாக பலகீனத்தை முன்னுக்கு கொண்டு வரதுன்றதுக்காகவும், நானே பண்ணிக்கிட்டேன் சொல்கிறதுல என்னங்க பெருமை இருக்குது? அது இல்லைங்க. எல்லாருமே சரிதான். ஒரு மெக்கானிக் இருக்காருன்னா கூட, அவருக்கு பின்னாடி ஒருத்தர் குருநாதர் இருப்பார். அவர் தான் அந்த வண்டி ஸ்பேனரை கேட்டே கற்றுக் கொடுத்துருப்பார். நானே கற்றுக்குன்னு சொல்ல முடியுமா? கொளுத்து வேலை எடுத்தவங்களிருந்து சித்தார் வேலையிலேருந்து விவசாயம் வரைக்கும் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் முன்னுக்கு வந்திருக்கும். அதனால் நமக்கு முன்னுதாரணமாக இருந்தவங்க, நமக்கு ரோல் மாடல் யார் மூலம் கற்றுனா எங்கேயாச்சும் ஒரு இடம் அவங்களை மென்ஷன் பண்ண வைப்போம். அப்போ தான் நம்ம எப்படி நடந்துக்கிறச்சா நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் நம்மளை மாதிரி இருக்கிற உண்மையான முகங்களை வெளியே கொண்டு வராங்க. அவங்களுக்கும் பெருமை, நம்மளுடையும் நமக்கு சில மரியாதைகளை கூட ஆரம்பிக்கும். நன்றிங்க.